எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, எச்சரிக்கையா இருங்க, பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இருங்கள். ஏன்னா மனுஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் அசந்தா கூட எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திருந்து கொண்டிருக்கிறான். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா நம்ம குடும்பம் காலி ஆயிரும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்முடைய ஜீவன் போயிடும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் இந்த ஊழியம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் புறாவை போல எப்படி இருங்க, கபடற்றவர்களாக இருங்க. புறாவை போல எப்படி இருங்க, கபடற்ற, உள்ளத்தில் கபடம் வைக்காதீங்க. ஆனால் அதே நேரத்தில் அடுத்த வசனம், நீங்கள் சர்ப்பத்தை போல, பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். எனக்கு இந்த வசனத்துக்கு ரொம்ப நாள் அர்த்தமே தெரியல. என்னடா இது, எல்லாம் புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அது என்ன சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும்னா, நீங்கள் இந்த பாம்பு படம் எடுத்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதோட இது வளைவு எப்படி இருக்கும், இப்படி வளைஞ்சு இப்படி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? இப்படி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது எதை பார்க்குதுன்னா கேள்விக்குறி. என்னதுங்க? கேள்விக்குறி. எல்லாத்தையும் நீ அப்படியே ஏற்றுக்காத, ஏன், எதுக்கு, எப்படின்னு கொஞ்சம் கேள்வி கேட்டுப்பார். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? பாம்பை போல வினா உள்ளவனா, அப்போ பாம்பை போல மோசமாக இருக்கணுமா? நான் வந்து கொஞ்ச நாள் ஐயோ அந்த மாதிரி நான் இருக்கவே மாட்டேன்பா, புறாவை போல நான் கபடற்றவனா இருந்தாலே எனக்கு போதும், இதெல்லாம் எனக்கு வேணாம், அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஆமாம், நீங்கள் புறாவை போல எல்லாரையும் நம்பிடுறீங்க. எல்லாரையும் ஓகே தான். ஏன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும். என்ன சொன்னாலும் என்ன பண்ணிடுவோம், நம்பிடுவோம் நம்ம. அதனால்தான் அதைத்தான் சில பேர் நமக்கு, அவங்களுக்கு என்ன மாற்றிடுறாங்க, சாதகமாக மாற்றிடுறாங்க. நாம் அவங்கள நேசிக்கிறதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்கள சந்தேகப்பட மாட்டோம். ஓகே கரெக்டு தான் அப்படின்னு. ஆனால் சிலர் அதையே தனக்கு சாதகமாக்கி நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் புறாவை போல கபடற்றவர்களாக இருப்பது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் சர்ப்பத்தை போல எப்படி இருக்கணும், வினா உள்ளவர்களாக இருக்கணும். ஆராய்ஞ்சு பார்க்கணும், கேள்வி கேட்கணும். சொல்லுங்க ஆமென். பிள்ளைங்க வந்து சில விஷயங்களை அப்படி சொல்லும்போது நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம், உண்மைதான். ஆனால் அப்படியே நம்பிடக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம அப்படியே பேதையாகவே இருக்கக்கூடாது. சில விஷயங்களை நம்ம கேள்வி கேட்கணும், ஏன், எதுக்கு, எப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போது ஆண்டவர் பாருங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்ன சில விஷயங்களை நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதில் முதல் வசனத்திலிருந்து வாசி பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். சொல்லுங்க, எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? கரெக்டான பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல தர்மம் செய்யும் போது எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அது யாருக்கு பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்படுது, நீங்க தர்மம் செய்யறது தப்பு இல்லை. ஆனால் எப்படி தர்மம் செய்கிறாங்கன்னா, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எப்படி இருங்க. சில நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வருவோம், அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம், அப்படியே யாருக்கும் தெரியாமல் ஒரு 500 ரூபா கையில் எடுத்து என்ன பண்ணிடுவோம், எப்படி சொன்னோம், வச்சுக்கோன்னு சொல்லிடுவோம். யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் பேசக்கூடாது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா காசு எடுத்து அம்மா கையில் கொஞ்சம் கொடுப்பேன், அப்பா கையில் கொடுப்பேன். அம்மா கையில் கொடுக்கும்போது சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க. ஆனால் அப்பா கையில் கொடுக்கும்போது அம்மா முகமே மாறும். என்னத்துக்கு? அவர் சும்மா தானே உட்காந்துருக்கிறாரு, எல்லாமே நான் தானே பண்ணுறேன், எல்லாமே நான் தானே செய்கிறேன், நான் எப்படி அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு வர முடியும்? இல்லை, அவங்களுக்கு மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? அவருக்கு கொடுப்பேன். அப்போது கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாரு பாருங்க. அப்படி நீங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு என்ன இல்லை? என்னடா இது, தர்மம் செஞ்சு நமக்கு பலன் இல்லையா? உலக மக்கள் சொல்கிறாங்க தர்மம்
தலை காக்கும்ன்றாங்க. அப்படி ஆனா இங்க தர்மம் செஞ்ச பலன் இல்லைன்னு சொன்னா அவர் சொல்றாரு, நீங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று செய்யறதா உங்களுக்கு பிதாவின் இடத்துல என்ன கிடையாது, பலன் இல்லை. அடுத்த வசனம், ஆகையால் அவர் சொல்றாரு, நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது இடது கை அறியாதிருக்க கடவது. நம்ம ரைட் ஹேண்ட் கொடுக்கறது நம்ம லெஃப்ட் ஹேண்டுக்கே தெரியக்கூடாதான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இந்த கையில செஞ்சிட்டியா, அடுத்த நிமிஷம் அதை மறந்துடணும். சொல்லுங்க, என்ன பண்ணிடணும்? நம்ம செய்யற உதவிகளை, நம்ம மற்றவர்களுக்கு செய்யற காரியங்களை நம்ம என்ன பண்ணிடணுமோ அடுத்த செகண்டே என்ன பண்ணிடணும், மறந்துடணும். அவங்க வந்து கேட்பாங்க, சரியான நேரத்தில் எங்க வந்து எங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னும் போது நம்ம சொல்லணும், நான் எப்போ செஞ்சேன் சொல்லுங்க, வாய் தரணும். நான் எப்போ செஞ்சேங்க, ஏங்க நேற்று தாங்க நீங்கள் செஞ்சீங்க. அப்படியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் சொல்லி தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அடுத்த வசனம், அப்பொழுது சொல்றாரு பாருங்க, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. கர்த்தர் எங்க பார்க்கிறாரு? நம்ம அந்தரங்கத்துல செய்யற ஜபத்தை கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க ஆமென். சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் போனேன், எல்லாருக்கும் ஜபத்துக்கு டைம் கொடுத்தாங்க, சான்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு கொடுக்கல. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு கொடுக்கல பார். ஏன்? எனக்கு கொடுத்துருந்தா 4 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, நான் ஜோம் பண்ணதை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே வேதம் என்ன சொல்ல தெரியுமா? இதே ஒரு செய்தியாக எடுக்கலாம், நம்ம அந்தரங்கத்தில் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு. சொல்லுங்க ஆமென். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. அப்போ ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு? எல்லாருக்கும் தெரியற மாதிரி கொடுக்கறத பார்க்கறது இல்லை. அந்தரங்கத்தில் நீ யாருக்கு தெரியாமல் செய்கிற பாருங்க, அதை உன் பிதா பார்த்துட்டு மாத்திரம் இல்லை, உன் பிதா தாமே உனக்கு எப்படி பதில் கொடுப்பாரு? வெளியரங்கமா. நம்ம செய்யறது அந்தரங்கத்தில், ஆனா கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கறது அல்லேலூயா. சொல்லுங்க. அதனால தான் சொல்ல, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் போய் உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணா உனக்கு கர்த்தர் எங்க பதில் கொடுப்பாரு? சொல்லுங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை அந்தரங்கத்தில் செய்ய வேண்டியது என்னன்னு ஒரு செய்தி எடுத்துடலாம். இதுல அந்தரங்கத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்தரங்கத்தில் என்ன பண்ணணும்? தர்மம் செய்யணும். நம்ம சபையில இந்த கிறிஸ்மஸ் டைம்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் கையில் காசை கொடுத்துட்டு சொல்லுவாங்க, சபையில் யாருக்காவது தேவைன்னா கஷ்டம்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை வச்சு நீங்கள் அவங்க பணமாக கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் சரி, ஆனால் நாங்கள் தான் கொடுத்தோன்னு சொல்லக்கூடாது. அதே தான் இந்த திருச்சபையில் எல்லாமே சரி, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம ஆராதனையிலையோ இல்லை எங்கேயுமே இவர் இந்த பொருள் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறதே கிடையாது. அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. ஏன்னா அவங்க பலன் இந்த பூமியில் முடிஞ்சிடக்கூடாது. எங்க வரைக்கும் வரணும்? சொல்லுங்க, பரலோகம் வரைக்கும் வரணும். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், முதல்ல நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காரியம் எங்கன்னா, நம்ம தர்மம் செய்யும் போது எச்சரிக்கையா இருக்கும். சத்தமா அல்லேலூயா. 4 பேர் பார்க்கணும், அதெல்லாம் நீங்க விரும்பவே கூடாது. அது உலக மக்கள் செய்வோம். 1000 பேருக்கு அன்னதானம், 100 பேருக்கு புடவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? அது ஒரு விளம்பரப்படுத்துவோம். நம்ம விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம விளம்பரப்படுத்தி பண்ணா அதை மனுஷன் பார்க்கலாம், ஆனால் யார் பார்க்க மாட்டா? கர்த்தர் பார்க்க மாட்டார். ஆனால் நம்ம அந்தரங்கத்தில் நம்ம செய்கிற உதவிகளை யார் பார்க்குறான்னா கர்த்தர் பார்க்குறார். சத்தமா அல்லேலூயா. 2வது நம்ம எச்சரிக்க வேண்டிய 2வது காரியம், அதே மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை திருப்புங்க. 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். யாருக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? கள்ள தீர்க்கதரிசி. சொல்லுங்க. அப்ப நல்ல தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசி இருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நல்லவர்களும் இருக்கிறாங்க, கள்ளர்களும் இருக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் அப்படிதான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி உட்காந்துருக்கிறோம். ஒரு பாஸ்டர் பாடுறாங்க மைக் எடுத்துட்டு, கள்ளர்கள்
அங்கும் இங்கும் பரவி இருக்கிறான்றோடனே அவர் ஒரு காமெடியா தான் சொன்னார். அப்ப பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல கூடவே யார் இருக்கிறா? கள்ள தீர்க்கதரிசிகளை போலவே தங்களை வேடமிட்டு என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள் ஒரு வேதனை என்ன தெரியுமா? ஜனங்களும் அதுக்கு தான் ஏங்கி ஏங்கி ஓடுறாங்க. அங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத புத்தகம் தான் தீர்க்க தரிசனமே. சொல்லுங்க ஆமே. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு வேத அதாவது எல்லாமே எல்லா தீர்க்க தரிசனங்களும் இந்த 3 காரியத்துக்குள்ள அடங்கிரும். 1 வாக்கு தத்துவம், 2வது தீர்க்க தரிசனம், 3வது கற்பனை. சத்தமா சொல்லுங்க. இந்த வேதத்தை நீங்க முழுமையா பாஸ்டர், வேதத்துடைய முழுமையின் தொகுப்பு என்ன பாஸ்டர்ன்னு சொன்னா, வேதத்துல வாக்கு தத்தங்கள் உண்டு, வேதத்துல தீர்க்க தரிசனங்கள் உண்டு, வேதத்துல கட்டளைகள் உண்டு. இந்த 3 அடங்கியது தான். அப்போ நம்ம கையிலேயே கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்னா தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். சத்தமா அல்லேலூயா. இதுல இருந்து நீங்க ஒரு வார்த்தை எடுத்து விசுவாசமா சொன்னாலே அதுவே தீர்க்க தரிசனம். சொல்லுங்க வாய் திறந்து ஆமென். நல்லப்பா. ஆனா கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களை தீர்க்கதரிசிகள் மாதிரியே தங்களை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி வராங்கன்னு போட்டிருக்குன்னா, அவர்கள் என்ன போட்டுட்டு இருக்காங்க? ஆட்டு தோலை போர்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆட்டை பார்த்த உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம்? சொல்லுங்க. ஓகே, ஏசப்பா வந்திருக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆனால் வெளி தோற்றத்தில் எப்படி இருக்கிறாங்க? ஆடு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனா உள்ளத்திலோ சொல்லுங்க, அவங்க வெளி தோற்றம் ஆடாதான் இருக்கு, ஆனா உள்ள எப்படி இருக்கு? ஓனா மாதிரி இருக்கு. ஆனா சில பார்த்தீங்கன்னா வெளியில பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கடினமான மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளத்துல பார்த்தா ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதான் மனுஷன் சொல்லுவான், மனுஷன் எதை பார்க்குறான், ஆனா கர்த்தர் எதை பார்க்குறாரு? வெளியில பார்த்தா அப்படியே இந்த பூனையும் பால் குடிக்குமா, இந்த பூனை பால் மட்டும் குடிக்காது. சொல்லுங்க. கருவாடு சாப்பிடும், எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சுட்டு போயிடும் அப்படின்வாங்க. நல்ல ஒருத்தர் வெளி தோற்றத்தை வச்சு நீங்க யாரையும் தப்பா கணக்கிடாதீங்க. இவங்க இப்படிதான் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி. உலகமே என்ன சொல்ல தெரியுமா? அகத்தினுடைய அழகு. சொல்லுங்க, முகத்துல வெளிப்படும். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர்கள் உள்ளத்துல பச்சிக்கிற ஓநாய்கள். அப்ப எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறதுனா, அடுத்த வசனம் பாருங்க, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் கனிகளை கொடுக்கும். நல்ல மரமா இருந்தா அதுல என்ன இருக்கும்? நல்ல கனி கொடுக்கும். கெட்ட மரமா இருந்தா கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே, திரும்பவும் சொல்றாரு, ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவரை அறிவீர்கள். கனிகள் சொன்னா கேரக்டர்ஸ், அவங்களுடைய எப்படி சொல்றது, வாழ்க்கை. நல்லா ஜெபம் பண்றாங்க பாஸ்டர், நல்லா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க பாஸ்டர், நல்லா பிரசங்கம் பண்றாங்க பாஸ்டர், இருக்கட்டும். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? அவங்க பேசுற மாதிரி தான் நடக்கிறாங்களா, இல்ல நடக்கிறத தான் பேசுறாங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. கேரக்டர்ஸ் நல்லா இருக்கணுங்க, குணநலன்கள் நல்லா இருக்கணும். அவங்களுக்குள்ள எல்லாம் இருக்குதா? பேசுற மாதிரி அவங்க வாழ்க்கையில் நடக்கிறாங்களான்னு பார்க்கணும். நல்ல பிரசங்கம். நான் சொல்லட்டுமா, பிசாசு கூட நல்லா பிரசங்கம் பண்ணுவான். பிசாசு கூட எப்படி? என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இயேசுநாதர் 40 நாள் எங்க இருந்தார்? உபவாசமா இருந்தாரா இல்லையா? அவருக்கு என்ன வந்துச்சு? இப்போ போய் யார் பிரசங்கம் பண்ணா? சொல்லுங்க, என்ன பண்ணா? சொல்லுங்க. இவ்வளோ பசியா இருக்கிறீங்களே, பைபிள் சொல்லுதே, நீர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த கல்லுல என்ன ஆயிடும்? அப்பங்கள் ஆகும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்க, எடுத்து சாப்பிடலாமே அப்படின்னு என்ன பண்றான்? அழகா போதிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்குங்கம்மா. இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல நிறைய ஊழியக்காரங்க, கள்ள போதகர்கள் வசனத்தை வச்சுதான் பேசுறாங்க, யாரும் பகவத்கீதையை வச்சு பேசல. சொல்லுங்க ஆமே. அவங்களும் எதை வச்சுதான் பேசுறாங்க? பைபிளை வச்சுதான். பைபிளை வச்சு பேசுறதுனாலேயே அவங்கள நல்ல ஊழியக்காரங்க நினைச்சிடக்கூடாது. யாராவது நான் ஊழியம் செய்யறேன்னு பைபிளை தூக்கிட்டு வீட்டாண்ட வந்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணிடக்கூடாது? வாங்கய்யா
கூப்பிட்டு என்ன பண்ணோம், அவர் ஊழியக்காரு, அதுவும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்துட்டா அவ்வளோதான். நம்ம அப்படி இல்லை. கவனம் கவனம். இதே பைபிளை தூக்கிக்கிட்டு வருவாங்க, ஊழியக்காரங்க மாதிரியே வருவாங்க, அந்த போர்வையில் வருவாங்க. நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. யாரையும் நம்பி ஏன்னா இந்த கடைசி காலத்தில் பிசாசு யாரை கொண்டு உங்களை வஞ்சிப்பான். சில பேருக்கு ஊழியக்காரங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஊழியக்காரங்கன்னா சொல்லுங்க வாய்த்த, ஊழியக்காரங்கன்னா யாருக்கு பாச பிடிக்காது? ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, அதையே பிசாசு நீங்கள் ரொம்ப வீக்னஸாக இருந்தீங்கன்னா அதையே வச்சு பயன்படுத்துவோம். ஊழியக்காரன் தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும், வா உனக்கு ஏற்ற மாதிரி நான் ஊழியக்காரனாகவே வரேன். நான் சொல்கிறது எனக்கு புரியுதா இல்லையான்னு தெரில. நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஊழியக்காரங்களை பாஸ்டர், ஊழியக்காரங்களை ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர் அப்படின்னா அந்த ஊழியக்காரங்களை வச்சே ஊழியக்காரன் மூலியமாகவே உங்ககிட்ட வருவான். தேவையில்லாத உங்கள் பாஸ்டர் அப்படி போதிக்கிறாரா, உங்கள் பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரா, அதெல்லாம் தப்பு, இதுதான் கரெக்டு, நான் உனக்கு சத்தியம் சொல்லி கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், உங்களை என்ன பண்ணுவான். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒருத்தன் வஞ்சிச்சான் பாருங்க, சொல்லுங்க என்ன அழகா பிரசங்கம் பண்ணாங்க. அவன் என்ன அழகா, என்ன தோட்டத்தில் இருக்கிற கனியெல்லாம் ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு போது அழகா பாயிண்ட்டை பிடிக்கிறான். ஆமாம் ஆமாம், அந்த ஒரு கனியை கூட சாப்பிடும், அதெல்லாம் சும்மா, அவரெல்லாம் சாகடிக்க மாட்டார், நல்லவர் வல்லவர் போதுமானவர் அவர், அதனால் நீ சாப்பிட்டா சாகலாம் மாட்டேன், சாப்பிடுன்றான். இது நல்லா இருக்க பிரசங்கம். எப்பவுமே செய்யாதன்றது பிடிக்காதுன்னு, செய்யன்றான் பிடிக்கும். பாஸ்டர் என்ன அதை செய்யாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் போதிக்கிறாரு. இவருக்கு இதை விட்டால் வேற பிரசங்கமே தெரியாதா? சொல்லுங்க. இன்னைக்கு வந்துருச்சுங்க, என் ஆண்டவர் நீ செய்த பாவத்திற்கும் இனி செய்ய போகிற பாவத்துக்கும் சேர்த்து தான் சிலுவையில் மறிச்சிருக்கிறார். அதனால் நீ பாவம் செய்வதற்கு பயப்படாதே. இன்னொன்று சொல்லட்டுமா, இன்னொன்று சொன்ன நீங்களே ஸ்டன் ஆகிடுவீங்க. நம்ம பரலோகத்தில் போகிறதுனால ஆண்டவருக்கு பிரயோஜனமே இல்லையா? நம்ம பரலோகத்துக்கு அவர் அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறார் தெரியுமா? நம்ம பூமியில் இருந்தால் தான் நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது பண்ண முடியும். நீ பரலோகத்துக்கு போனால் அவருக்கு 5 பைசா கூட லாபம் கிடையாது. நல்லா இருக்குல்ல? ஹலோ, நல்லா இருக்கா பிரசங்கம்? எப்படி இருக்கு? நீங்கள் பூமியில் அவர் சொல்கிற பாருங்க, நீங்கள் பூமியில் இருக்கிறது தான் அவருக்கு பிரயோஜனம். 4 பேர் இங்கே சுவிசேஷம் சொல்லுவேன். நீ பரலோகத்துக்கு போனால் அவருக்கு என்ன பிரயோஜனம்? ரொம்ப கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. எல்லா பிரசங்கத்தையும் கேட்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். எல்லா பிரசங்கத்தையும் கேட்க, இந்த சத்தியத்திற்கு விரோதமாக யாராவது ஒருத்தன் கொண்டு வந்தான்னா பைபிள் சொல்லுது அவனை எங்கே சேர்க்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே கூட சேர்க்கக்கூடாது. அப்போ எப்படி பாஸ்டர் நான் கண்டுபிடிக்கிறதுனா, அவங்களுடைய கனிகளினாலே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்க மேலே நான் வாஞ்சியாக இருக்கிறேன், ஆனால் உங்களிடத்தில் உள்ளதை அல்ல. சாமுவேல் சொல்கிறான், உங்களிடத்திலிருந்து நான் ஒரு சரட்டையாவது அல்லது ஒரு எதையாவது நான் வஞ்சித்தேனா, உங்ககிட்ட தான் நான் கேட்டேனா அப்படின்னு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், புரிஞ்சுக்குங்கம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. கடைசி காலம் இது. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரா, நல்ல ஒரு சத்தியத்தை கொடுத்துருக்கிறாரா, அதில் திருப்தியாக இருங்க. நீங்கள் சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதில் திருப்தி அடையணும். ஒருவேளை என்ன கொண்டு கூட சில நேரத்தில் பிசாசு தப்பாக பிரசங்கம் பண்ணுவான். மனுஷன் தானே, சொல்லுங்க. அப்போ கூட நீங்கள் கவனமாக இருக்கணும். எங்கள் பாஸ்டர்னா எல்லாம் கரெக்டாக தான் பேசும், அவர் சொல்கிறது தான் சத்தியம். சொல்லுங்க. ஆமாம், இது சத்தியம் கிடையாது, நான் சொல்கிறது தான், அதெல்லாம் கிடையாது. ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், கவனமாக இருங்க. சரி, 3வது வாசிக்கலாமா? 10ஆம் அதிகாரம், அதே 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை திருப்புங்க. 10:17. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பதாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். அல்லேலூயா. சத்தமா. யாருக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? மனுஷர்களுக்கு. எந்த மனுஷனுக்கு? எந்த மனுஷனுக்கு? எல்லா மனுஷனுக்கும். சொல்லுங்க, எல்லா மனுஷனுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். சத்தமா. நீங்க வயல்ல போய் பாருங்க,
ஆடு மாடு டெய்லியும் அங்கே தான் மேயுதுங்க, அங்கே தான் சாப்பிடுதுங்க எல்லாம். ஆனால் அதில் என்னதான் மேய்ஞ்சாலும் நடந்து போனாலும் அடுத்த நாளே அந்த புல் என்ன ஆகும்? வளரும். அது வந்து இது ஆகாது. ஆனால் ஒரு மனுஷன் மட்டும் அந்த புல்லில் அப்படி நடந்து போய் வந்தானா அது என்ன ஆயிடுது? ஒரு வழியாவே ஆயிடுது, பாதையாவே ஆயிடுது. ஏன் சொல்லுங்க? மனிதர்கள் அவ்வளோ நல்லவர்கள். சொல்லுங்க ஆமே. ஆமே, மனிதர்கள் அவ்வளோ நல்ல. தயவு செஞ்சு சொல்றாங்க, மனுஷனை நம்பலாம், ஆனா ஆனா மனுஷனே நம்பிடக்கூடாது. நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது. இதுதான் பைபிளுடைய சென்ட்ரல் வசனம்னு சொல்றாங்க. நீங்க பைபிளை ரெண்டா பிரிச்சு அதுல மையமா ஒரு வசனம் என்ன வரும்னா இந்த வசனம் தானா? சொல்லுங்க. ஆனா நம்ம யாரை தான் நம்பிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க. நல்லா பாருங்களேன், நம்ம 9 பேர் நம்மளை நேசிப்பாங்க, அந்த 9 பேரை நம்ம விட்டுருவோம், அந்த ஒரு ஆளை தான் பூச்சி தொங்கிக்கிட்டு இருப்போம் நம்ம. இதுதான் மனுஷனுடைய கேரக்டரே. இதான். எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா அவங்க என்னை ஏற்றுக்கொள்ளலையே. அப்ப அந்த மனுஷன் பின்னாடி அவர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ள வைப்பது, அவர் என்னை எப்படி அதெல்லாம் அதான் சொல்றேன். இப்படியே நம்ம கதை கழிஞ்சிருங்க. நான் சொல்றேங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் பைபிள் சொல்லுது மாயை. எப்படிங்க? மனுஷன் மாயை, அவ்வளவுதான். மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ஜாக்கை. ஆண்டவர் என்னதான் எல்லாரோட பழகுனாலும் பேசினாலும் அவர் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தார். ஒருத்தர் வந்து பேசுறான், நல்ல போதகரே புகழ்றான், நமக்கு தான் புகழ்ந்தாலே. சொல்லுங்களேன். மனுஷனுக்கு எது தெரியுமா? அவனுக்கு கண்ணியே எது தெரியுமா? புகழ்ச்சி தான் நமக்கு கண்ணி. 4 பேர் நம்மளை ஓஹோ ஆஹான்னு புகழ்ந்துட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம்? அவ்வளோதான், நம்ம ஃப்ளாட் ஆயிடுவோம் நம்ம. சொல்லுங்க ஆமென். அவன் இன்னைக்கு உன்னை புகழ்ந்தான், நேற்று இன்னொருத்தனை புகழ்ந்துட்டு வந்திருக்கிறான், நாளைக்கு இன்னொருத்தரை போய் புகழ போகிறான், அவ்வளவுதான். இதான் உலகம். ரொம்ப சொல்கிறேன், மனுஷன் சொன்னால் எல்லாருமே வச்சுக்குங்க, இன்க்ளூடிங் யுவர் ஃபேமிலி கூட. ஆமென். ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது, உன் வீட்டாரே. சத்துரு எங்கே இருக்கிறான்? சத்துரு எங்கே இருக்கிறான்? எங்கே இருக்கிறான்? நீங்கள் நம்ம சத்துருவோடு தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. சொன்ன கோபம் வரும் உங்களுக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ்டர், அப்படிலாம் கிடையாது பாஸ்டர். ஒரு முறை ஒரு கணவன் அந்த மனைவி எப்போவுமே அந்த கணவரை விட்டு கொடுக்கவே மாட்டாளாம். ரொம்ப அன்பாக இருப்பா, நல்லா சமைச்சு கொடுப்பா, நல்லா செஞ்சாலாம். இவன் வந்து நார்மலாக அன்பாக இருந்தால் பரவாயில்ல, இவன் ஓவராக இருக்கிறோன்னே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லியிருக்கிறானா, எனக்கு கிடைச்ச மனைவி மாதிரி யாருக்கும் கிடைக்காதுடா, என்னை என்னமா பார்க்குறான் உடனே. அவர் சொன்னாரா, அப்படின்னா ஒரு நாள் நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னா. நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னும் போது இவன் போனான். ஒரு நாள் அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருக்கிறான். அவளா, ஐயோ என்னங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கன்னு அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி அந்த என்ன பண்ணுறா, பீரோ பக்கத்தில் போய் விழுந்துடுறான். விழுந்துட்டு அப்படியே இறந்தா மாதிரி காமிச்சிடறான். இப்போ இந்த அம்மா பார்க்குறாங்க, பார்த்த உடனே பீரோக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. சொல்லுங்கள், பத்திரத்துலேருந்து எல்லாமே இருக்குது. என்ன பண்ணுறது யோசிச்சு சாவி பார்த்தா பீரோவுக்கு மேலே இருக்குது, அது கணவருக்கு தான் எட்டும். இந்த அம்மா அந்த அவசரத்தில் எதை தூக்கி எங்கே போகிறது தெரில, சரி ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மேலே ஏறி சாவி எடுத்தாலாம். அப்படியே ஒரு ஒன்றுமே புரியல. அப்படியே என்னங்க அப்படி முடிச்சுக்கிட்டாராம். நீங்கள் சாகலையா அப்படின்னாராம். சொல்லுங்க ஆமே. அவர் ஒன்றும் காட்டிக்கல, இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கிறேன், என்ன ஆச்சோ தெரில, கொஞ்சம் மயக்கடிச்சு விழுந்துட்டேன், நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னாராம். ஒன்றும் இல்லை, இந்த பீரோ மேலே இருக்கிற சாவி இருக்குதான்னு பார்த்தேன் அப்படின்னாராம். இருக்குதாம்மா? இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமானாராம். அப்போ போனானா அடுத்த நாள், என்னடா செஞ்சியானாராம். செஞ்சேன், என்ன ரிசல்ட் சொல்லுனாராம். ஆமாண்டா. ஆமே. நல்லா புரிஞ்சுக்குங்கம்மா. அம்மா யாராக இருக்கட்டும்மா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு பிடிக்கும். இதுதான் உண்மை. இப்போ என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சிங்களேன், நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு ஏறாது, அட போடா அப்படின்னு. இதுவே என்ன உங்களுக்கு பிடிக்கும்னா நான் என்ன பேசினாலும் ரசிப்பீங்க.
சொல்லுங்க ஆமே. இதான் உண்மை. எனக்கு அதாவது அடிக்கடி சொல்லுவேன், ஒருத்தர் நல்லவனும் கெட்டவனும் எது வரைக்கும் தெரியுமா? எனக்கு பிடிக்கிற வரைக்கும், பிடிக்காத வரைக்கும். எனக்கு பிடிக்கிற வரைக்கும் அவன் யாரு? நாளைக்கு எனக்கு பிடிக்கலன்னா அவனை மாதிரி மோசமான ஆள் யாருமே இல்லை. ரொம்ப நல்லவன் நம்பினேன். இதான் உலகம். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆமென். பழகுங்க, பேசுங்க, உறவாடுங்க. நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் யாரையுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் வேதனையும் கொடுக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம நம்ப வேண்டியது ஒன்னே ஒன்று தான், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன். அவ்வளோதான். நான் அவரை நம்பினேன், நான் அவங்கள நம்பினேன், அவரை இப்படி என்னை ஏமாத்திட்டாங்க. இல்லை, ஆண்டவர் யாரையுமே கர்த்தர் அப்படி நம்ப சொல்லலை. நம்முடைய நம்பிக்கை கர்த்தரா மட்டுமே இருக்கட்டும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம், அதில் 10வது வசனத்தை வேகமாக வாசிங்க. மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசியா சொல்றேன், இந்த சிறியரில் ஒருவனையும், யாரையுமே நான் தாழ்மையா சொல்றேன், அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. சொல்லுங்க, யார் வேணாலும் எந்த நேரத்திலையும் எங்க வேணா வரலாம். சத்தமா ஆமே. உங்களுக்கு கீழே இருக்கலாம், அவங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். அதான் பைபிள் சொல்லுது, எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் கனப்படுத்த யாரால கூடும்? யாரால கூடும்? அவரால் கூடும். அதான் எப்போவுமே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அவங்கள விட கொஞ்சம் கர்த்தர் நம்மளை மேலே தான் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க ஆமென். ஆனால் அவன் யாரையுமே சரி, அவன் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், அவ்வளோதான். ஆனால் ஒரு நாள் அவன் கஷ்டம் மாறும். அல்லேலூயா. அதனால நம்ம அவங்கள என்ன பண்ண அற்பமாக நினச்சிடக்கூடாது. நான் கேட்குறேன், இயேசுநாதர் தெரிந்தெடுத்த 12 சீஷர்களும் கரெக்டான ஆட்களா? நீங்கள் பேசுங்க. ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தார், யார் 12 பேரை தெரிந்தெடுக்கிறாரு. அந்த 12 பேரும் ஆண்டவருக்கு ஈக்குவலானவங்களா? சொல்லுங்க. ஒன்னொன்னும் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் ஒருத்தனையாவது அற்பமா நினைச்சாரா? தப்பு செய்யும் போது திட்டினாரு. அதுல அதிகமா திட்டு வாங்கினது யாருன்னா பேதுரு தான். ஆனா அவன் மேலதான் கர்த்தர் யாரை கட்டினாரு? விளங்குதா அவங்களுக்கு? ஏன்னா அவ்வளவு திட்டு வாங்கி அவன் யார் கூட இருந்தான்? சொல்லுங்க, வாயை தரது. அங்கதான் விஷயமே இருக்குது. அங்கத்தான் விஷயமே. நம்ம நல்லா இப்போ யாரை ரொம்ப நம்ம கடிந்து கொள்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமா, கடிந்து கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஏன் என்னை கடிந்து கொள்றாங்கன்னா என் மேல அவங்களுக்கு உரிமை இருக்கு. சொல்லுங்க. நான் ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு நான் கடிந்து கொள்வேன்னா 2 லெஃப்ட் ரைட் வாங்குவான். நீ யாரா என்ன கேட்குறது? நீங்க சபைக்குள்ள இருக்கிறதுனால தான் உங்களை நான் கடிந்து கொள்றேன். உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கிறதுனால தான் உங்களை நான் கடிந்து கொள்ளுகிறேன். உலகத்துல இருக்கிற மனுஷனை குறித்து நான் வருத்தம் தான் பட முடியும், பாரம் தான் பட முடியும். நான் போய் அவன்கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. புரிஞ்சுக்குங்க. ஆனா நான் சொல்றேன், யாரையுமே சரி, அவங்க ஜெபத்துல குறை உள்ளவர்களா இருக்கலாம், அவங்க தோற்றத்துல குறை உள்ளவர்களா இருக்கலாம், வசதியில குறை உள்ளவர்களா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அவங்களுக்குள்ள ஒரு குறை இருக்கு. குறை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆனா யாரையுமே இவனா அப்படி நினைச்சிடவே கூடாது. சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அப்படி நினைக்கிறவங்கள தான் கர்த்தர் தம்முடைய கரத்துல எடுக்கிறார். அல்லேலூயா. ஆமை. ஆகாது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு. ஆமா, நம்ம யார் வேஸ்ட் நினைக்கிறோமோ அவங்க தான் பெஸ்டா கர்த்தர் மாத்துவார். சத்தமா அல்லேலூயா. இந்த உலகத்துல வேஸ்ட்ன்றது கூட தேவைப்படுது நமக்கு. எதுக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு அழுக்க துடைக்கிறதுக்கு அழுக்கு துணியை தான் பயன்படுத்துகிறோம் இல்ல? ஒரு அழுக்க துடைக்கிறதுக்கு அவ்வளோ சுத்தம் பத்தமாக சமையல் பண்ணுறீங்க, ஆனால் அதை எதை வச்சு தூக்குறீங்க? என்னங்க என்னங்க இது அவ்வளோ சுத்தமாக பார்த்து பார்த்து செய்கிறீங்க, கையை 10 முறை கழுவுறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு வந்து வைக்கிற துணி எப்படி இருக்கு? நீங்கள் பீரோவில் இருக்கிற தோச்ச துணியெல்லாம் தூக்கிட்டு வந்து வைக்கணும். என்னைக்காவது யோசிச்சிங்களா இதை? சொல்லுங்க. என் வண்டியை கீழே அப்படியே டஸ்ட்டாக இருக்கும். ஐயோ வண்டி டஸ்ட்டாக இருக்கு, துடைக்கணுன்றதுக்காக நான் பீரோவில் என் நல்ல கர்ச்சிப்பை எடுத்துட்டு வந்து துடைக்கிறேன்.
அதுக்குள்ள டேங்க் கவர்ல ஒரு கறி பிடிச்ச துணி இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அழுக்கு துணியெல்லாம் எங்க வைப்போம்? தொடப்பத்துக்கு பக்கத்துல வெளியே வைப்போம். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஞானவான்களை வெட்கப்படுத்த பைத்தியமான பெற்றோருக்கு சொல்றேன். நமக்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம், ஒன்று நல்லா ஷார்ப்பாக இருக்கலாம், ஒன்று ரொம்ப டல்லாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளை ஒரு நாள் அவன் ஷார்ப்பாக இருக்கிறான்ற அவனை தூக்கி தலையில் வச்சும் கொண்டாட தேவையில்லை. அவன் டல்லாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை எப்போவுமே கீழே போட்டு மிதிக்கவும் தேவையில்லை. நான் சொல்கிறேன், கர்த்தரே அவனை அப்படி வச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்னடா இப்படி இப்படி இருக்கிறேன்னா, கர்த்தர் அவ்வளோதான், அவன் அப்படி தான் வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கப்பா, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியவங்களை தெரிந்து கொண்டது. பைத்தியமாக இருக்கிற என் பிள்ளைய, இல்லாமல் இருக்கிற என் பிள்ளைய நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சத்தமா அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபம் பண்ணணும். இயேசுநாதர் ஊழியம் செஞ்ச நாட்கள்ல அவர் என்னெல்லாம் பேசினாங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவோ, இவனுடைய சகோதரர்கள்லாம் நம்ம மத்தியில் இருக்கிறாங்கல்ல, அப்படிலாம் பேசினாங்க. ஆனா கர்த்தர் அவரை தான் சர்வலோகத்துக்கு பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். சத்தமாவே புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி இருக்காருன்னா அவர் வந்து பப்புன்னுவாங்க, சின்ன பையன்னுவாங்க. இப்ப அவரு தான் டஃப் கொடுத்துட்டு இருக்கிறார். யாருக்கு? புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம வாழ்க்கையில நான் தாழ்மையா சொல்றேன். ஏன்னா அதுக்கு ரீசன் சொல்றாரு, அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பிதாவின் சமூகத்தை எப்போதும் அப்படிப்பட்டவர்களுக்கும் கத்த தூதர்களை வச்சிருக்கார். சொல்லுங்க, புரிஞ்சுக்குங்கம்மா, புரிஞ்சுக்குங்க. யாரையுமே நீ எல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு நினைக்கவே கூடாது. இவன் பக்கத்துலையா நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, இருக்கிறவங்க கிட்ட 1000 பேர் பேசுவாங்க, இல்லாதவங்க கிட்ட நம்ம தான் போய் பேசணும். இருக்கிறவங்களுக்கு 1000 பேர் கை கொடுப்பாங்க, ஆனா நம்ம இல்லாதவங்களுக்கு நம்ம தான் போய் கை கொடுக்கணும். சத்தமாமே. ஆனால் தான் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் வருவாங்க, அவங்களாம் அவங்கவுங்க மீட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் நான் பெரும்பாலும் அப்படிப்பட்டவர்களோடு அப்படி இருக்க விரும்ப மாட்டேன். சாதாரணமாக நம்மளை மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களோடு போய் பேசுவேன். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நமக்கு தெரியும் அவங்களுடைய இருதயம். அவங்கள பார்த்து யாராவது என்ன பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாலே பெரிய விஷயம். சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், 4 காரியம் சொன்னேன். நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 4 காரியம். 1, தர்மம் செய்யும்போது, மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது எப்படி இருக்கணும்? நீங்கள் செஞ்சுட்டு நீங்களே அதை மறந்துடணும். நம்ம செஞ்சோம். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சொல்லும் ஒருத்தன் அப்படிதான், ஒரு மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டமா அவனுக்கு வீட்டில் ரொம்ப வருத்தமாக இருந்தான். அவனுக்கு வந்து அடுத்த வாரம் கல்யாணம். அப்போது ஃப்ரெண்டு ரொம்ப வருத்தமாக இருக்கிறப்ப, என்னடா ஏன்டா வருத்தப்படுறா அப்படின்னா, ஒன்றும் இல்லைடா, என் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல சட்டை கூட எனக்கு இல்லைடா, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டானா. ஒன்றும் கவலைப்படாத, நான் வாங்கி கொடுக்குறேன், நீ அதுக்கேட்டா கவலைப்பட, நான் இருக்கிறேன்டா அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டான். அவனும் ரொம்ப சந்தோஷமாக கல்யாணத்தில் போட்டுட்டு நல்ல கல்யாணம் நடக்குது. அவன் சொன்னான், நான் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட, என் ஃப்ரெண்டு தான் அவன் போட்டிருக்கிற சட்டை நான் வாங்கி கொடுத்தது. சொல்லுங்க, எப்படிங்க? நான் வாங்கி கொடுத்தது நான். பக்கத்தில் அப்படியா? ஆமாம் ஆமாம். இது அப்படியே ஒரு ஆள்கிட்ட சொன்னால் அப்படியே நிற்குமா? சொல்லுங்க. கடைசியில் யார்கிட்ட போயிடுச்சு தெரியுமா? மாப்பிள்ளைகிட்டே போயிடுச்சு. என்னடா நீ போட்டிருக்கிற சட்டை அவன் வாங்கி கொடுத்ததாமே? யாரா சொன்னது? யாரோ சொன்னாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நான் செஞ்சேன், நான் கொடுத்தேன், நான் பண்ணேன், வேண்டாங்க. கர்த்தர் ஒருத்தருக்கு தெரிஞ்சா போதும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சா போதும். நம்ம ஆண்டவருக்காக செய்கிறத மறந்து விடுவதற்கு அவர் யார் கிடையாது. அநீதியுள்ள தேவன். நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம வாழ்க்கையில மறந்துடணும் அதை. ஆமேன். 2வது சொன்னேன், யாருக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், அந்த கடைசி நாட்கள்ல ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. ஊழியர்கள் போர்வையில கூட பிசாசு நம்மளை வந்து வஞ்சிப்பான். அதனால எல்லா உபதேசத்தையும், நீங்க ஒரு செய்தியை கேட்குறீங்க, ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போதே அதாவது உங்களுக்குள்ள ஆவி இருந்துச்சுன்னா, அபிஷேகம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு உணர்த்தும். இல்லையே இது என்ன முரண்படுது,
இந்த பிரசங்கத்தை என்னால கேட்க முடியலையே, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னா அதை விட்டுறணும். சத்தமா சொல்லுங்க. என்ன போராடும், அந்த ஆவி செட் ஆகாது. இல்லை இல்லை இல்லை, இது வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் செலக்டிவாக சிலருடைய பிரசங்கத்தை மட்டும்தான் கேட்பேன். அவங்க பிரசங்கத்தை கேட்டால், அவங்க பாட்டை கேட்டால் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலில் நமக்கு ஒரு சரி நம்மளை அப்படி எப்படி அடுத்த நிலைமைக்கு நம்மளை உற்சாகப்படுத்துதுன்னா அதை தான் கேட்கணும். சத்தமா அல்லேலூயா. சரி, மூணாவது சொல்கிறேன். யாரை குறித்து? முக்கியமாக மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கையா இருங்க. எல்லாரையும் குறித்து எச்சரிக்கையா, ஜாக்கிரதையா இருங்க. எல்லாரோடு பழகும் போதும் கொஞ்சம் கவனத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? பழகணும். நாலாவது கடைசியா சொன்னேன், ஒரு சிறியவரை என்னாதபடிக்கு. யாருமே அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு சரியில்லாமல் இருக்கலாம், அவங்க தோற்றம் சரியில்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் பெருசுப்படுத்தவே கூடாது. சத்தமாக சொல்லுதாம அவங்கள கர்த்தர் அப்படி படைச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அல்லேலூயா. சொல்றாருல, அவன் குருடனாய் பிறந்தது அவன் செய்த பாவமா அவன் பெற்றோர் செய்த பாவமானா? 2 பேர் செய்த பாவமும் கிடையாது. தேவனுடைய மகிமை. என்னடா இப்படி படைச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்க கூடாது. என்ன மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கணும். சத்தமா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது? ஆமா, என்ன அவரை மாதிரி படைச்சிருந்தா, இவரை மாதிரி படைச்சிருந்தா, இவங்கள மாதிரி படைச்சிருந்தா? இல்லை இல்லை, நான் இப்படி இருக்கிறது தான் கர்த்தருக்கு அழகு. சத்தமா அல்லேலூயா. ஸோ எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஜாக்கிரதையா இருங்க. ஆமேன். அதுவும் அந்த கடைசி காலத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால கவனமா இருங்கள், உங்கள் ஆவியை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். பி கேர்ஃபுல். எச்சரிக்கையா இருங்க. நம்ம பேத மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் நம்மளை நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்பிடுறோம். அதுதான் நம்மளுடைய ஒரு வீக்னஸாகவே இருக்கு. ஆமே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, புறாவை போல கபடற்றோலா இருங்க. உள்ளத்துல கள்ளம், கபடு, கோபம், வைராக்கியம், கசப்பு இதெல்லாம் வேணாம். நீ கபடற்றவனாயிரு. நாத்தான் வேலை பார்த்து சொல்றார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்றார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த கபடமற்ற இருதயத்துக்குள்ள தான் ஆண்டவர் வாசம் பண்றார். ஆனா அதே நேரம் பாம்பை போல எப்படி இருங்க? வினாவுள்ளவர்கள். கவனமா இருங்க. ஏன் இப்படி செய்யறாங்க, ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் இப்படி நடக்கிறாங்க, அதை கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில கவனிக்கணும். இசப்பா, அந்த எச்சரிக்கை உணர்வை எனக்கு கொடுங்கப்பா. எங்கேயோ ஒன்று தப்பா நடக்குதுன்னா, தப்பா நடக்கிறாங்கன்னா, தவறா பழகுறாங்கன்னா, தவறா வராங்கன்னா, அதை என் இருதயம் அறியணும். எனக்கு அது வார்னிங் கொடுக்கணும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிறைய வாழ்க்கையில நிறைய பேரை நம்பி 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 நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் ஆண்டவர். இப்போ அதோடைய விளைவு என்னன்னா, என்னால யாரையுமே நம்ப முடியல இப்போ. ஆமே. எல்லாரையுமே இப்போ நான் சந்தேகப்படுற இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். காரணம் என்னுடைய அதிகப்படியான நம்பிக்கை. அன்னைக்கே நான் கவனமா இருந்திருந்தா, அன்னைக்கே நான் ஜாக்கிரதையா இருந்திருந்தா, அன்னைக்கே நான் எச்சரிக்கையா இருந்திருந்தா, இவ்வளோ பெரிய தீமை எனக்கு நடந்திருக்காது ஆண்டவர். பரவாயில்ல, இப்பவும் கெட்டு போகல. மறுபடியும் விழுந்து போன உன் கூடாரத்தை கட்டி எழுப்ப தேவனாலே முடியும். சத்தமாமே. நீங்க சோர்ந்து போவாதீங்க. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் நினைக்காதீங்க. நான் உன்னை திரும்பவும் உன் ஸ்தானத்துல நான் உன்னை நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்றார். சொல்லுங்க ஆமென். உன்னை மறுபடியும் உன்னுடைய நிலையில நான் நிறுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். ரீபாலா ஹாபாதா. நான் இந்த 4 விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, எங்களை முற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வேலைக்கிழமை காலையில் நடக்கிற வாக்குத்தத்த ஆராதனைக்காக ஜெபம் பண்றோம். சனிக்கிழமை நடக்கிற சுத்திகரிப்பு ஜெபத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஜெபத்துல வந்திருக்கிற எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. நீர் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவும். ஆமென். அல்லேலூயா. God bless you. Praise the Lord. God bless you.